ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பெயிண்டிங் ப்ராசஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி பார்ப்போமா? இவர் எந்த அளவுக்கு ஸ்டர்டியாக இருக்காரோ அந்த அளவுக்கு நமக்கு பெயிண்டிங் ப்ராசஸில் ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாக இருக்குங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் பெயிண்டிங் அழகாக தானே வரும். இவர் பேர் ஈசில். ஈசிலோட வேலை வந்து நம்ம படம் வரையும் போது கேன்வஸை கெட்டியாக பிடிச்சிக்கிறது தான். ஈசிலோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நமக்கு எவ்வளோ ஸ்டூடியோ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம எந்த சைஸ் கேன்வாஸை யூஸ் பண்ணுறோம், நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டர்டினஸ் வேணும், இதை பொறுத்து வேறு வேறு ஈஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது இது டேபிள் ஈஸில். என்னோடய ஸ்டூடியோ ஸ்பேஸில் ஈஸில் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஈஸல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹெச் ஃப்ரேம் டேபிள் ஈஸில். இது ஃபோல்டபுள் வெரைட்டிங்க. மேலே கீழே ஸ்லைட் பண்ணுறது மூலிமா சின்ன கேன்வஸ் பெரிய கேன்வஸை அகாமடேட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவையில்லையோ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம நீட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இது பார்க்குறீங்க இல்லையா, இது மினி ஈஸில். இது ஈஸில்னு சொல்ல முடியாது, இது ஸ்லாண்டிங் போர்டு இல்லை ஃபோல்டபுள் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது மேலே நம்ம பேப்பர் வச்சு ட்ராயிங்கும் பண்ணிக்கலாம், ஒரு கேன்வஸை இங்கே ப்ளேஸ் பண்ணி பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். தவிர ஷாப்ஸ்க்கு முன்னாடி பெரிய பெரிய போஸ்டர்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டிஸ்பிளே ஈஸில் வச்சுருப்பாங்கங்க. அதை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்.